இன்றைய ஜன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக நாம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை ஆழ்வார்பேட்டை வட்டார நூலகத்தில் நடைபெற்ற எழுத்தாளர் முனைவர் திருமதி ஜெயஸ்ரீ கிஷோர் அவர்கள் எழுதிய கமலா ஹாரிஸ் வெற்றி கொடியுடன் வெள்ளை மாளிகை நோக்கி இதே கீதம் ராமானுஜம் அவர்கள் பேசிய சில தொகுப்புகளை இப்பொழுது காணலாம். வெப்பமயமாக இருக்கிற நேரத்திலும் ஒரு குளிர்ச்சியான ஒரு நல்ல நூல் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. அதை எழுதியவர் யார் என்றால் தமிழக அரசினுடைய கூடுதல் இயக்குநராக மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றிய அம்மா ஜெயஸ்ரீ கிஷோர் அவர்கள் எழுதிய அற்புதமான இந்த நூல் கமலா ஹாரிஸ் என்கின்ற அற்புத நூல் இன்றைக்கு வெளியாகும். இந்த நூலை ஒரு தமிழ் பெண் சென்னையிலிருந்து புலம்பெயர்ந்து போன பின்னும் இன்றைக்கு அமெரிக்க நாட்டில் மிகப்பெரிய பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நமக்கெல்லாம் கிடைத்த பெருமை. அந்த பெருமையை மிக அழகாக பதிவு செய்திருக்கிற அம்மா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் நாம் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல நூல் எழுதுகிற வரப்போகிற போது நாம் அவர்களை கொண்டாட வேண்டும். எந்த நாட்டிலே படைப்பாளர்கள் பாராட்டப்படுகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்திருப்பார்கள். இன்று அவரை மேலாள் கூடுதல் இயக்குனர் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவரை என்றைக்குமே நிரந்தர எழுத்தாளர். அது முன்ன பின்ன என்னைக்கும் கிடையாது. என்றைக்கும் எழுத்தாளர் ஜெயஸ்ரீ கிஷோர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இன்றைக்கு பெற எழுத்தாளனுக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. அந்த எழுத்தினை இங்கே மேடையில் இருக்கிற எல்லோருமே எழுத்தாளர்கள். விரைவில் எங்கள் சம்பத்குமார் ஐயா கூட ஒரு நல்ல நூலுக்கு குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர் நூலையும் இந்த எழுத்தாளர் சங்கம் வெளியிடும் என்கின்ற நல்ல அறிவிப்பினை இங்கே நாங்கள் சொல்லி நல்ல மனிதர்கள் இருந்தால் அது நல்லது நடக்கும். அடுத்ததாக முனைவர் கு பெரியண்ணன் அவர்கள் நூலாசிரியர் குறித்து பேசிய சில துணுக்குகளை தற்பொழுது காணலாம். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி. என்ன அப்படின்னா, கமலா ஹாரிஸ் வெற்றி கொடியுடன் வெள்ளை மாளிகை நோக்கி நூல் வெளியீட்டு விழா. அந்த கமலா ஹாரிஸ் யாரு அப்படின்றத பற்றி சிந்திக்கணும். இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அது எழுத்தாளர். அந்த கமலா ஹாரிஸ் என்பவர் ஒரு வெற்றி கொடியுடன் வெள்ளை மாளிகை நோக்கி சென்றதை பற்றி மிக அருமையாக யாரும் எழுதாத துறையை எடுத்து எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் இலக்கியத்துறை எழுதுவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் துறை எழுதுவார்கள். ஆனால் பெருமதிப்பிற்குரிய அம்மா ஜெயஸ்ரீ கிஷோர் அவர்கள் இந்த நூலை மிக அருமையாக ஒரு எழுத்தாளராக இருந்தது மட்டும் இல்லாத ஒரு கூடுதல் இயக்குனராக இருந்து, அதுவும் தமிழ்நாடு அரசில் செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலராக இருப்பதே ஒரு பெரிய பணி. நாங்கள் அம்மையார் அவர்கள் எட்டயபுரத்திற்கு வந்தார்கள். அப்போ எல்லாரும் அரசு அலுவலர்கள்லாம் கூட்டிட்டாங்க. என்ன யார் வராங்க அங்கே அனைத்து இந்த எழுத்தாளர் சங்கம் எல்லாம் 40 பேர் 50 பேர் போனால் கூட அம்மையார் அவருடைய வருகையை வரவேற்பதற்காக கூட்டம் கூடியது. அப்படி பெரும் மதிப்பிற்குரிய அம்மையார் அவர்கள் எழுதிய நூலை அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் வெளியிடுவது பெரிய மதிப்பிற்குரிய ஒரு செய்தி. இன்றைக்கு நாட்டிலே எத்தனை பேர் எழுதினாலும் இந்த நூலுக்கு இணையாக எழுத முடியாது. காரணம் என்ன? படத்துடன் நீங்கள் ஒன்றும் படிக்கவே வேண்டாம், இந்த படத்தை பார்த்தாவே போதுமானது. அவ்வளவு எளிமையான சொற்கள், சிறப்பாக. அது என்கிட்ட கூட ஒரு பேராசிரியர் சொன்னார், இந்த நூல் என்ன எழுதின நூலா தொகுப்பு நூலான்னு. எந்த நூலாக இருந்தானே எழுதியிருக்கிறாங்க. இதில் ஒரு நுணுக்கம், இது தொகுப்பு நூலா எழுதின நூலா, எந்த நூலாக இருந்தானே அம்மையார் கஷ்டப்பட்டு ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறப்பான நூல். இது யாருமே செய்ய முடியாத ஒரு செயற்கரிய செயலை செய்திருக்கிறார்கள். அதை பாராட்டுவது ஒரு குணம் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை. இப்போ இந்த மைக்கை சரியாக செய்யலை. நல்ல ஒரு திருமணத்துக்கு கூப்பிட்றோம், திருமணத்துக்கு போகிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, எல்லாம் நல்லா இருந்ததுங்க. ஆனால் ரசத்தில் உப்பு இல்லைங்க. அது என்ன உப்பு இல்லாத இருந்தால் என்ன?
அதை போய் ஒரு பெரிய செய்தியாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வருவாங்க. அதுபோல் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய பெருமைக்குரிய ஐயா தலைவர் அவர்கள் சொன்ன பொழுது அருமையாக பேசினார். இந்த தமிழ்நாட்டிலே தமிழகத்தின் தமிழ் தெரிவில் தமிழ்தான் இல்லை. எல்லாம் பிள்ளைகள் போட்ட 500 பேர் இருக்கிற கூட்டத்தில் யாராவது தமிழ் படித்த மாணவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. அதை தான் ஐயா அவர்கள் நாங்கள் பொறுப்பேற்றதும் உடனே சொன்னார், நீங்கள் மேலே அதுவும் குளிரூட்டப்பட்ட அரங்கிலே மாணவர்களை வைத்து தமிழ் இலக்கணம் எப்படி படிப்பது, தமிழில் பேசுவது எப்படி, தூய தமிழில் பேசுபவர்கள் இப்பொழுதெல்லாம் குறைந்து விட்டார்கள். தூய தமிழில் நன்றாக பேசுபவர்களுக்கு தூய தமிழ் பற்றாளர்கள்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருவருக்கு விருது கொடுத்தா 10 பேர் தான் தேர்ந்தாங்க, மீதி மாவட்டத்தில் ஆளே கிடையாது. என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் அயல்மொழி கலப்பு, அது மட்டும் இல்லாத ஆங்கிலம் கலந்து பேசுபவர்கள் அதிகமாகி விட்டார்கள். நல்ல ஆற்றல் உள்ளவர்கள் கூட வந்து பேசுகின்ற பொழுது அயல்மொழி சொற்களை கலந்து பேசுகிறார்களே தவிர தூய தமிழில் பேசுபவர்கள் இல்லை. அதை நாம் மாற்ற வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லி இந்த சங்கத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரியவர் யார் என்று சொன்னால் தலைவர் ஐயா, பெருமைக்குரிய நம்முடைய சம்பத் ஐயா அவர் தான். இந்த காலத்தில் இது மாதிரி சிந்திக்கிறவங்க யார்? ஒரு பெரிய அலுவலராக இருந்து தமிழை வளர்க்கணும், தமிழை வளர்க்கணும். வயசான ஆள் 60 பேர், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அப்போ நீங்கள் தமிழ் கூட்டம்னு போனீங்கன்னாவே 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஆள் தான் கூட்டத்துக்கு எதிர உட்காந்துருப்பாங்க. இளைய தலைமுறை கிடையாது. இளைய தலைமுறை இழுக்க முடியல. என்ன காரணம்னா இந்த தமிழ் அமைப்புகள் எல்லாம் செய்கின்ற தவறான செயலால் இப்போ பிள்ளைகள்லாம் வரமாட்டாங்க. தொலைக்காட்சியை பார்க்குறான், இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்தில் முடிச்சுடுறான். எல்லாரும் செல்பேசியை வச்சு தோண்டி கொண்டு இருக்கிறார்கள். முடியுது. இப்போ தமிழ் அமைப்புக்கு ஏன் வரமாட்டான்னா இவங்க தமிழ் அமைப்பு 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடிக்கிறாங்க. அவனுடைய நேரம் எவ்வளவு நேரம்? 5 மணி நேரம், 4 மணி நேரம். இவங்க அறுப்பை நம்ம தாங்க முடியலன்னு ஓடி போடுறாங்க. இதுதான் காரணம். 4 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடியும், 2 மணி நேரம் தான் போட்டுட்டோம்னா இலக்கிய கூட்டத்துக்கு தானா கூட்டம் வந்துடும். இதை ஒருத்தர் பெரியவர் சொன்னார். அதை எந்த நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடித்தால் மாணவர்கள் சமுதாயத்தை நாம் பக்கம் கொண்டு வரலாம் என்று சொன்னார்கள். அப்படி எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தை சரியாக 4 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு பேசுகிறவர் இருந்தாலும் சரி, தலைவர் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி ஆரம்பிச்சுடுறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டிலே தமிழ் வளரும் என்பதிலே ஐயமே இல்லை. ஐயா அவர்கள் சொன்னதை கட்டாயமாக செய்வோம். எழுத்தாளர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். இன்றைக்கு பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் அவர்கள் என்ன எழுதுகிறார்களோ அதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. நல்லாமூர்க்கோ பெரிய நானும் என் வேலை போட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ புஷ்பவனம் குப்புசாமி அவரவர்கள் தன்னுடைய ஊருக்கு முன்னாலே, அதாவது பெயருக்கு முன்னால் ஊரை வெளியிட்டால் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். அதுபோல் நீங்களும் உங்களுடைய பெயரை முன்னால் சேர்த்து கொள்ளுங்களேன். என்ன நங்கநல்லூரில் இருக்கிறீங்கன்னா நங்கநல்லூர்னு போடுங்களேன். அது என்ன தப்பு இருக்குது? அது இல்லாத நீங்கள் எம்ஏ, எம்எட், டாக்டர் எது போட்டாலும் பாக்கி இல்லை. ஊர் பேரை போட்டால் ஊரில் இருக்கிறோம் நினச்சி பார்ப்போம். ஐயா நம்ம ஊரை வெளியே கொண்டு வராங்க. ஆகவே தன்னுடைய ஊருக்கு முன்னாலே ஒரு பெயரைக்கு அந்த கீழாம்பூர் பெருமைக்குரிய ஐயா சங்கர சுப்பிரமணியனார் தெரிகிறதோ இல்லையோ, கீழாம்பூர் அதாவது பாரதிதாசன் பிறந்த ஊராகிய புதுச்சேரிக்கு வந்தால் பாவேந்தர் பனிச்செல்வர் விருது, நல்ல பேசுறியா தமிழ் சான்றோர் விருது, நல்ல பாடுறையா பாடல் ஆசிரியர் விருது. ஊக்கப்படுத்துங்க. அது ஒரு சமுதாயம் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சமுதாயம் கீழே அழுத்துகிறது, அழுந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சமுதாயம் வீழ்ச்சி பெற வேண்டுமானால் பாராட்டுகின்ற குணம் வேண்டும். ஐயா அவர்கள் பாராட்டுகின்ற ஆற்றல் படைத்தவர். அவரை வணங்கி வீரரகு சிறந்த நூலாசிரியர். நீங்கள் அவர் புத்தகத்தை படித்து பாருங்க. குடும்பம் ஒரு நூல், அதை ஒவ்வொருவரும் படிக்கணும். படிக்காத அந்த புத்தகத்தை மட்டும் மேலோட்டமாக பார்த்துட்டீங்கன்னா குடும்பம் யார் எழுத மாட்டாங்க. இது மாதிரின்னா எழுதி பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம். பல ஆண்டுகளாக அந்த திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தை நடத்தி பெரிய பெரிய சான்றோர்கள் அந்த இலக்கிய மன்றத்துக்கு வராதவர்களே கிடையாது. அப்படி பல பேரை உருவாக்குகின்ற ஆற்றலாளர் இந்த நூலை பற்றி திறனாய்வு செம்மலாக வந்திருக்கிறார். ஒவ்வொருவரை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏதோ முன்னிலைன்னு ஒரு 2 நிமிஷம் பேசுவார்னா அவர் மான்னு வாழ்த்திங்கன்னா போகிறாருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் எதிரில் இருப்பவர்கள் எல்லாரும், அந்த முதல் வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் சான்றோர்கள். இப்போ எப்பயுமே முதல் வரிசையில் இருக்கிறாள்லாம் பெரிய ஆள்.
அந்த கடைசி வரிசையில் இருக்கிறாங்கன்னு வைத்துங்க, அவர்களும் சான்றோர்கள் தான். நடுவில் இருக்கிறவங்க, இப்போ முதல்ல இருக்கிறவங்க எங்கேயாவது போய் முதலிடம் பெற மாணவர்கள்லாம் அவங்ககிட்ட அது அடிமையாக வேலை செய்து நிற்பான். அந்த கடைசியில் இருக்கிற ஆள் பாருங்க, இவன் உபயோகம் இல்லாதவன்னு யாரை நினைக்கிறோமோ கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிற பையன் தான் முதலாளி ஆகிடும். இதில் நடுவில் இருக்கிறாங்க பாருங்க, இவங்ககிட்டயும் வேலை செய்வாங்க, அவர்களிடமும் வேலை செய்வாங்க. அந்த நடுநிலைமை, அந்த நடுமார்க், முதல் மதிப்பெண் பெறப்பவன் ஏதோ ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருப்பான். நீங்கள் இப்போ எந்த நிகழ்ச்சி எடுத்து பாருங்க, கடைசியில் இருப்பவன் தான் நல்லா இருப்பான். அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்குது, சொந்தமாக சிந்திக்கிற கடைசி மாணவன். நடுமாணவன் இந்த 2 பேர்கிட்டையும் வேலை செய்வான். இப்படிப்பட்ட நிலையில முதலில் அமர்ந்திருப்பவர்கள், கடைசியில் அமர்ந்திருப்பவர்கள் எங்களுடைய பொருளாளரை சொல்லவே வேண்டும். ஏன்னா ஏன் சொல்லணும்னா, அவ்வளவு அருமையா இந்த சங்கத்தை நடத்தி இருக்கிறார், வேற யாரும் நடத்தவே முடியாது. எழுத்தாளர் முனைவர் திருமதி ஜெயஸ்ரீ கிஷோர் அவர்கள் எழுதிய கமலா ஹாரிஸ் வெற்றி கொடியுடன் வெள்ளை மாளிகை நோக்கி எனும் நூல் பல கவிஞர்கள் முன்னிலையில் சிறப்பாக வெளியிடப்பட்டது. கமலா ஹாரிஸ் வெற்றி கொடியுடன் வெள்ளை மாளிகை நோக்கி எனும் நூல் குறித்து திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் PR சம்பத் அவர்கள் கூறிய வாழ்த்துரைகளை தற்பொழுது காணலாம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எப்படி நடைபெறுகிறது, பிரான்ஸ்ல எப்படி தேர்தல் நடைபெறுகிறது, ஜெர்மன்ல எப்படி தேர்தல் நடைபெறுகிறது, பிரிட்டன்ல தேர்தல் எப்படி நடைபெறுகிறது, நம்ம நாடு எப்படி, இதையெல்லாம் ஒட்டி ஒரு ஆய்வு செய்த ஒரு பெரிய கட்டுரை. ஆனால் அந்த கட்டுரையை படிப்பதற்கு ஒன்று அவங்க பொருளாதார சம்பந்தமான பாடங்களை எடுத்திருக்க வேண்டும், அல்லது சரித்திர சம்பந்தமான பாடங்களை எடுத்திருக்கணும், அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் சம்பந்தமான பாடங்கள் எடுத்தவர்களுக்கு தான் அது ரொம்ப பயன்படும். இவங்க ஒரு 4-5 பக்கத்தில் மிக அற்புதமாக எப்படி நமக்கு எது தெரிய வேண்டுமோ, 50 மாகாணம் இருக்கு, அந்த 50 மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கவர்னர்களை எப்படி தேர்வு செய்கிறார்கள், அந்த ஓட்டு எப்படி ஜனாதிபதிக்கு கன்வெர்ட் ஆகுது, அது எப்படி ஜனாதிபதி எடுத்துக்கொண்டு போகிறார், மக்கள்கிட்ட எப்படி அவர் ஓட்டு வாங்குகிறார், இதையெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இவர்கள் ஒரு 4-5 பக்கத்தில் நமக்கு, அதாவது ரெடிமேட் இட்லி ரெடிமேட் காஃபின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி மிக ரெடிமேடா உடனே தெரிந்து கொள்கிற அளவில் இவர்கள் இந்த புத்தகத்திலே அவர்கள் சுருக்கி கொடுத்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய மிக பெரிய திறமை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கமலா ஹாரிஸை மத்தியில் நம்ம தெரிஞ்சுக்க போறது இல்லை. இந்த புத்தகத்துல கமலா ஹாரிஸையும் தாண்டி பல நுணுக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே எதை எழுத வேண்டுமோ அந்த பெண், அந்த ஹாரிஸ் அப்படிங்கிற பெண், அந்த பெண் எப்படி மேல வந்தாங்க, கமலா எப்படி மேல வந்தார்கள், அந்த மேல வந்ததற்கு யாரெல்லாம் துணை செய்தார்கள், அவர்களுடைய தொலைக்காட்சி பேட்டி எப்படி இருந்தது, அவர்கள் மக்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் எப்படி சந்தித்தார்கள், இதையெல்லாம் பற்றி மிக கோர்வையாக மிக நுணுக்கமாக அந்தந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் படித்து, பத்திரிகைகள் எழுதிருக்கக்கூடிய செய்திகள், அறிக்கைகள், இதை தாண்டி அமெரிக்கன் எம்பசியிலிருந்து, அமெரிக்க தூதரகத்திலிருந்து வெளியீடு செய்திருக்கக்கூடிய செய்தி மடல்கள், இதையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து அற்புதமாக, அதாவது பெரியண்ணன் அவர்கள் சொன்னார்கள், தொகுப்பு நூலா கட்டுரை எழுதுதா என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஒரு நூல் செய்து விடுவது என்பது மிக எளிது. நம்மளோட கற்பனையில ஒரு சிறுகதை எழுதுகிறோம் என்று சொன்னால் எளிது, கவிதை எழுதுகிறோம் என்று சொன்னால் கஷ்டம்தான். ஆனால் அதை விட மிக சிரமமானது எது என்று சொன்னால் இது போன்ற தொகுப்பு நூல்கள். ஏதாவது ஒரு சின்ன தவறு வந்து விட்டது என்று சொன்னால், ஏன்னா உண்மை இங்கு பிரதிபலிக்கணும். அங்கு கற்பனை, நம்முடைய கற்பனையில நம்முடைய கதாபாத்திரம் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். இங்க கமலா ஹாரிஸ் எந்த இடத்துக்கும் பயணம் செய்ய முடியாது. கமலா ஹாரிஸ் எங்க போனாங்களோ அந்த இடத்தை மட்டும்தான் இவர்கள் பதிவு செய்ய முடியும். ஆகவே அத்தனை பேப்பர்களையும் அத்தனை அறிக்கைகளையும் வந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்து எதை போடலாம் எதை போடக்கூடாது, அவங்க செய்தித்துறையில இருந்த காரணத்தினால் எதை எப்படி லாபகமாக மிகவும் விறுவிறுப்பாக ரொம்ப பிரமாதமாக இந்த புத்தகத்தை தயார் செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் எனக்கு ஒரு தமிழில் இவ்வளோ ஒரு ஆர்வமாக புத்தகங்கள்லாம் எழுதுகிறவங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். என்னை கூப்பிட்ட பிறகு நான் இது மாதிரி புக் எழுதியிருக்கேன், நீங்கள் தான் வரணும், தலைமை தாங்கணும் அப்படின்னாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜெயஸ்ரீ நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் டெஃபினட்டாக வருவேன். பல அறிஞர்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லாம். ஸோ நம்ம தமிழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸில் நான் கூட அவர்கிட்ட ராமானுஜத்திட்ட சொன்னேன், இங்கே தமிழ் படிக்கிறவங்க பசங்களே ரொம்ப கம்மியாகிட்டாங்க. நீங்கள் இப்போ உங்களுடைய நீங்கள் ஸ்டூடெண்ட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுடைய குழந்தைகளே கேட்டு பாருங்கள், தமிழை யாரும் படிக்க மாட்டாங்க. தமிழை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி. எல்லாரும் ஏன் அப்படின்னா
+2க்கு வரும்போதே எல்லாம் அதுக்கு முன்னாலேயே எல்லாம் மாறிடுறாங்க. நீட் எக்ஸாமினேஷன் படிக்கணும், அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும், மெடிக்கலுக்கு போகணும் அப்படின்னு தமிழில் ஆர்வம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. தமிழ் புத்தகம் கூட யாரும் படிக்கிறதில்ல, கதை புத்தகம் கூட படிக்கிறது இல்லை. இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனை ஒரு 4 தடவை படித்தவங்க இருக்காங்க, 5 தடவை படித்தவங்க இருக்காங்க, அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. ஸோ நான்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் அந்த பொன்னியின் செல்வன் புக்கை படிச்சிருக்கோம். அந்த ஒரு ஆர்வம் இப்போ யார்கிட்டையுமே கிடையாது. ஸோ தமிழில் இருக்கிற ஒரு ஆர்வம் நம்ம வளர்கின்ற பசங்களுக்கு ஒருத்தருக்குமே கிடையாது. இது எப்படி அவங்க தமிழை கொண்டு போய் சேர்க்கிறது? நீங்கள் போய் சொல்லி பாருங்கள். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு பசங்க சொல்லுவாங்க தமிழ் தான் எனக்கு கஷ்டம் அப்படிமா. தமிழில் தான் மார்க் வராது, தமிழில் தான் மார்க் குறைஞ்சிரும். ஏன்டா உனது டோட்டல் மார்க் குறைஞ்சிருச்சுன்னு கேட்டால் தமிழில் தான் குறைஞ்சி போயிருக்கும். ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க. நம்முடைய பசங்க எல்லாருமே யாருமே போய் தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் ஃபேமிலியில் இருக்க சொல்லி பாருங்கள், யாருமே கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்ம பசங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சேர்த்துறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி. ஸோ அது மாதிரி இருக்கின்ற காலத்தில் நம்ம எப்படி நம்ம தமிழை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துடுறது, எப்படி ஒரு இலக்கியத்தை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் வளர்க்க முடியும்? வளர்கின்ற சமுதாயத்தில் நம்ம இனிமேல் தமிழ் பேச்சு மொழியாக தான் இருக்குமே ஒழிய, வளர்கின்ற சமுதாயத்தில் இனிமேல் அது ஒரு இலக்கிய மொழியாக வருவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் கண்ணதாசன் சினிமா பாட்டு எழுதுனா கூட அற்புதமான தமிழ் மொழியோடு தான் எழுதுவார். ஆனால் இன்றைக்கி அதுக்கு வார்த்தையே கிடையாது. அதில் கூட டம் டும் அப்படின்போம், அதுக்கு ஒரு மியூசிக் வரும். இப்படி தான் தமிழ் வளர்றதே ஒழிய வேறு எந்த இதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு தமிழில் ஒரு புத்தகத்தை வெளியிடுங்கிறது ரொம்ப ரொம்ப இது. ஸோ இங்கே இருக்கீங்க, நிறைய பேராசிரியர் இருக்கீங்க. நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட் மத்தியில் எப்படி கொண்டு போய் நீங்கள் தமிழை நீங்கள் சேர்த்துறதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியை பண்ணினா தான் இனிமேல் தமிழ் வளரும். இல்லைன்னா தமிழ் வளரவே வளராது. இது ஒரு பேச்சு மொழியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இல்லாமல் நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய பேராசிரியர்கள், பெரிய கல்லூரி முதல்வர்கள், ஸோ கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர், டாக்டரேட் எல்லாமே வாங்கியிருக்கீங்க, எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் வேண்டுகோள் என்னென்னா, இந்த தமிழ் மொழியை எப்படி மாணவர்கள்கிட்ட சேர்த்து போகிறீங்க. ஸோ அதுதான் முக்கியமான உங்களுடைய சொல்லாக இருக்க வேண்டும், செயலாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் இப்போ நீங்கள்லாம் ஒரு ராமானுஜம் ஆகட்டும், ஒரு பெரியண்ணன் ஆகட்டும், எல்லாருமே வாரம் ஒரு மீட்டிங் போடுறீங்க, மாதம் ஒரு மீட்டிங் போடுறீங்க. அது ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் நான் கலந்துக்குவேன். நிச்சயமாக தமிழ் மொழியை மறுபடியும் இலக்கிய மொழியாக ஆக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என்னுடைய சகோதரி கமலா ஹாரிஸ் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். ராமகுருமூர்த்தி அவர்கள் நூலாசிரியர் குறித்து பேசிய சில துணுக்குகளை தற்பொழுது காணலாம். ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது, அளவாக இருக்கிறதா, அளவு மீறி இருக்கிறதா, இல்லை படிப்பதற்கு சலிப்பாக இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது அளவாகவும் இருக்கிறது, நூல் அழகாகவும் இருக்கிறது. அதுக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய கீராம்பூர் சொன்னது போல அந்த வடிவ அமைப்பு. வடிவமைப்பு என்பது நூலுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு எழுத்து மூலமாக சொல்வதை விட படத்தின் மூலமாக சொல்வதுதான் மனசுல பதியும் இல்லையா? ஆக படத்தை சொல்லிவிட்ட பிறகு அந்த தானா புரிஞ்சுக்கும். இவங்க இந்த நூலை தொடங்குகிற பொழுதே கமலா ஹாரிஸ் என்று நிறுத்தவில்லை. சொன்னது போல ஒரு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க, முக்கியம். வெற்றி கொடியுடன் வெள்ளை மாளிகை நோக்கிங்கிறாங்க. ஒரு 5 பக்கங்கள்ல ஒரு விறுவிறுப்பான துப்பை நாவலை போலவே விறுவிறுப்பா அதனோட படைத்திருக்கிறார். அமெரிக்க தேர்தலை பற்றி சொல்லுகிற பொழுதே இங்க மிக அழகாக எனக்கு பிடித்ததே தான் குடும்ப பாசம். அவங்க குடும்ப பங்கு சொல்லும் பொழுது தனக்கு கிடைக்கும் பட்டங்களையும் விருதுகளையும் காட்டிலும் தான் சியாமலாவின் ஹாரிஸ் மகள் என்று சொல்லிக் கொள்வதே பெருமிதம் அடைகிறேன் என்று அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியம். அம்மா பாசங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்கிறோம்.
எழுத்தாளர் முனைவர் திருமதி ஜெயஸ்ரீ கிஷோர் அவர்கள் எழுதிய கமலா ஹாரிஸ் வெற்றி கொடியுடன் வெள்ளை மாளிகை நோக்கி எனும் நூல் குறித்து அவர் பேசிய ஏற்புரையை தற்பொழுது காணலாம். பல பெண்கள் தன் வாழ்க்கையில போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல கமலா ஹாரிஸும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற போது பத்திரிகைகளில் படித்தேன். பல நல்ல விஷயங்கள் அதில் வந்திருந்தது. உடனே எனக்கு ஒரு பொறி தப்பியது. இவங்களை பற்றி நம்ம ஒரு ஆய்வு நூல் மாதிரி ஒரு தொகுப்பு நூலாக அவர் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஆனால் இந்த நூல் வெளியாவதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது. இன்னும் பல கவிஞர்கள் கமலா ஹாரிஸ் வெற்றி கொடியுடன் வெள்ளை மாளிகை நோக்கி எனும் நூல் குறித்து பேசிய வாழ்த்துரைகளை தற்பொழுது காணலாம். 25 நூல்களை எழுதியிருக்கின்றேன். பெரும்பாலான நூல்களில் திருமதி டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் முன்னிலையிலும் வாழ்த்துறையிலும் நூல்களை பெற்றும் எங்களுடைய நூல்களை வாழ்த்திருக்கிறார் என்றால் அவர் அவங்களுக்கு கொடுத்த பெருமையாக நான் கருதுகின்றேன். திருமதி ஜெயஸ்ரீ கிஷோர் அவர்கள் தர்மபுரியில் உள்ள மாதா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அந்த நிறுவனம் வீரப்பெண்மணி என்ற விருது வழங்கினார்கள். சிங்கப்பெண் என்று விருது வழங்கினார்கள். 2022ஆம் ஆண்டு வழங்கினார்கள். அதுபோன்று கோயம்புத்தூரில் உள்ள குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி மூலமாக அவருக்கு டாக்டரேட் பட்டம் பெற்றது. அவர் MA ஜேர்னலிசம் என்பதால் அவருக்கு டாக்டரேட் ஜேர்னலிசம் என்று அவருக்கு பட்டமளிக்கப்பட்டது. இந்த பொழுதில் பெரிதூக்கும் தன் மகனை சான்றோன் என்ற கேட்ட தாய் என்று அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஜெயஸ்ரீ அவர்கள் நல்ல ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள். கை நிறைய ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள். அவருக்கு சாப்பாட்டு கவலை இல்லை, ஆனால் சமூக கவலைகள் நிறைய இருக்கிறது. சாப்பாட்டு கவலை இல்லை, சமூக கவலைகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் முதியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ண வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று 24 மணி நேரம் பாடுபட்டிருக்கிறார். புத்தகங்கள் மனிதர்களிடத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி சலனமில்லாத அமைதியையும் பொறுமையும் தரவல்லது. இந்த மாதிரி புத்தகங்களை படித்து நாமும் பயன்பெறுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சிறப்புள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறோம். இதே போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.